பேரன்பு கொண்டு நம்மை நேசிக்கும் ஆண்டவராக இயேசுடைய வேறுபட்ட திருநாம் மயம்படுவதாக. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் என்று நாம் நேரத்தில் வாசிக்கிறோம். உலகத்துல அநேகருக்கு தேவனுடைய சுவிசேஷம் ரட்சிப்பின் செய்தி அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. யாரும் அது மறக்க முடியாது. உலகத்தின் தொடக்கம் முதல் முடிவரைக்கும் தேவனுடைய வார்த்தையானது பிரசங்கிக்கப்படுகிறது. அதுல சிலர்கள் தான் என்ன பண்றாங்க, அதை தெரிந்து கொள்ளப்படுகிறார்கள். அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்களில் நம்மளும் ஒரு சாரான்றதுல எந்த ஒரு மாற்று சந்தேகமும் இல்லை. யாருக்கா சந்தேகம் இருக்கா? சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? பதில் பேச மாட்டேன்றீங்க. அதாவது பெரிய உபதேசம் செய்தியோ எதுவுமே இல்லை. சாதாரண நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில நாம் தேவனுக்கும் நமக்கு உண்டான உறவு எப்படி இருக்கிறது, தேவன் நமக்கு கொடுத்த பொறுப்பு எப்பேற்பட்டது, அதை குறித்து தான் சில காரியங்களை நாம் சிந்திக்க இருக்கிறோம். தெரிந்து கொள்ளப்பட்ட நாம் சமுதாயத்துல என்ன தாக்கத்தை நாம் ஏற்படுத்திருக்கோம் சிந்திக்க வேண்டும், இல்லைங்களா? கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிறார்கள், சொல்லப்படுகிறோம், அழைக்கப்படுகிறோம். ஆனால் கிறிஸ்துவ மூலமாய் இந்த சமுதாயத்துக்கு, இந்த உலகத்துக்கு, இந்த தேசத்துக்கு, இந்த மாநிலத்துக்கு நம்மனால் என்ன மாற்றம் உண்டாயிருக்கிறது? இந்த வார்த்தை இப்படியே யூஸ் பண்ணிக்கோமே, புரட்சின்னு வச்சுக்கோமே. என்ன புரட்சி ஏற்பட்டிருக்கு நம்ம சிந்திக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து நம்ம ரட்சிப்பதற்கு அவர் ஒரு அங்கிருந்து பரலோகத்துல என்ன பண்ணிருக்கலாம், நம்மளையா ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் போதும் எல்லாமே மாறி இருக்கும். ஆனால் மானுடனாக இந்த உலகத்தில் இந்த உலகத்தில் 33 வருடம் வாழ்ந்து 3 வருட காலம் அவர் ஊழியம் செய்தார். அந்த ஊழியத்தின் மிகப்பெரிய தாக்கம் எனக்கு பார்த்தீங்கன்னா புரட்சி தான். என்னடா புரட்சி என்று பேச நீங்க மாத்தி சிந்திக்க வேண்டாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு விபச்சாரத்தில் கையும் களவுமாக பிடிக்கப்பட்ட பெண்ணை கொண்டு இயேசு கிறிஸ்து மூலம் முன்பாக வைக்கிறாங்க. வச்சுட்டு இதுக்கு நியாயம் சொல்லுங்கன்னு சொல்லும் போது அவர் பாட்டு குனிஞ்சு எழுதிட்டு இருக்கிறாரு. எழுதிட்டு ஒரு வார்த்தை சொல்றாரு, உங்கள்ல யாராச்சும் இதயத்துல குற்றம் இல்லை என்றால் இவளை தண்டிக்கும்படின்னு சொல்றாங்க. அப்ப அங்க இருக்க பேசுவது அங்கிருந்த சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் எல்லாம் போயிட்டாங்க. அப்ப அது புரட்சியா புரட்சி இல்லையா? சொல்லுங்க, மிகப்பெரிய புரட்சி இல்லையா? அப்ப நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட நாம் இந்த சமுதாயத்துக்கு என்ன புரட்சி நம்மளுடைய சபையின் மூலமாக நாம் காண்பிக்கிறோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இந்தியாவுக்கு சுவிசேஷம் சொல்ல வந்தவர்கள் வெறும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும் சொல்லிட்டு போயிட்டாங்களா? இன்றைக்கு கல்வி இந்தியாவில் நமக்கு கிடைக்கப்பட்ட காரணம் பாத்தீங்கன்னா, மிஷினரிகள் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து தங்களுடைய சொத்துக்களை எல்லாம் வித்து இங்க கொண்டு என்ன பண்ணிருக்காங்க, கல்வியா கொடுத்துருக்காங்க. இங்க இருக்க சிஎஸ்ஐ ஆலயம், சிஎஸ்ஐ உடைய பள்ளிக்கூடம் எல்லாம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய தாக்கம் கொண்டு வந்திருக்கு, இல்லைங்களா? அப்ப நம்ம இந்த தேசத்துக்குள்ள இருக்கோம், இந்த மாநிலத்துக்குள்ள இருக்கோம். நாம் கிறிஸ்துக்காக நாம் என்ன தாக்கத்தை நாம் செஞ்சிருக்கோம் சிந்திக்க வேண்டும், இல்லைங்களா? ரெண்டாவது அம்பேத்கர் சொல்றாரு, கற்பி, ஒன்று சேர், புரட்சி செய்கின்றார். முதல்ல கத்துக் கொடுக்கணும், அப்புறம் ஒன்று சேர்க்கணும், அப்புறம் தான் புரட்சி செய்யணும். அப்படிதான் அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. அப்ப நம்ம மற்றவர்களிடத்துல தேவனுடைய வார்த்தையை நம்ம கற்பிக்கிறோமா? ஒன்று சேர்ந்து நாம் சில காரியங்களை நம்ம செய்கிறோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய நேரமா இருக்கிறது. ஏன்னா கிறிஸ்தனுடைய அன்பை தெரிந்து கொண்டவன் நம்ம மற்றவர்களுக்கு அது செய்கிறோம். நம்ம என்ன இருக்கணும், சுயநலவாதிகளாக தான் இருக்கிறோம், இல்லைங்களா? அப்படிதான் இருக்கிறோங்க. ஒரு காரியத்தை பெற்று நம்ம மட்டும் அந்த சலுகையை பெற்றுக் கொண்டுட்டு மற்றவர்கள் தரலன்னா என்னங்க காரணம்? சுயநலம் நம்ம செய்யறோம், இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. ஆக நாம் நம்முடைய வாழ்க்கையில இன்னும் அநேக காரியங்களே நம்ம சபையிலே மாற்ற வேண்டிய காரியங்கள், புரட்சி செய்ய வேண்டிய காரியங்கள். பல்வேறு இடத்துல பாத்தீங்கன்னா கிறிஸ்தவன் சொல்லுவாங்க, அவர்களிடத்துல இன்னும் ஒண்ணு இருக்கு, அந்த ஜாதி என்ற தீண்டாமை இருக்கிறது, இன்னும் யாரும் மறக்க முடியாது, இல்லைங்களா? ஏற்றத்தாழ்வு இருக்குது, பொருளாதார அடிப்படையில ஏற்றத்தாழ்வு இருக்குது, கல்வியின் அடிப்படையிலே கூட சபையிலே ஏற்றத்தாழ்வு இருக்குது, இல்லைங்களா? இன்னும் சொல்ல போனால் தற்புறமை தான் ஜாஸ்தி இருக்குது. அப்பேற்பட்ட சூழ்நிலை தான் இயேசு கிறிஸ்துவெல்லாம் உடைக்கிறதுக்காக
வந்தார். யூதர்கள் வந்து அன்னைக்கு என்ன பண்ணாங்க? நான் 3 நேரம் ஜெபம் பண்றேன், காணிக்க கொடுக்குறேன், எல்லாம் பண்றேன்னு சொன்னாங்க. ஆண்டவர் பார்க்கவே இல்லை. இந்த ஏழை விதவை வந்து 2 காசு அற்பமான தண்ணீருக்கு காசு கொடுக்கும்போது தான் அதுதான் விலையேற பெற்றது என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். அப்ப எப்பேற்பட்ட புரட்சின்னு பாருங்க. ஆக இன்றைக்கு சில காரியங்கள் நம்மளோட சபைன்னு சொன்னா நம்ம தான், நம்மளோட சில காரியங்கள் வந்து இருக்கின்றது. அதை நம்ம எப்படியாக தேவனுக்கு முன்பதாக நாம் வந்து மாற்றிக்கொள்ளலாம், அதை செயல்படுத்தலாம் என்று சில காரியங்களை நாம் பார்க்கலாம். அதுக்காக லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். இந்த செய்தி வந்து அநேக நேரங்கள்ல அநேகர் மூலமாய் நம்ம சபையிலே வந்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லுவாங்க, அதுல முக்கியமான தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சது இந்த இளைய குமாரன் சொல்லுவோம். இந்த இளைய குமாரன் யாரும் அந்த வார்த்தையை பயன்படுத்த மாட்டோம், கெட்ட குமாரன் தான் அது சொல்லுவாங்க. வேதத்துல எங்கேயுமே வந்து கெட்ட குமாரன் என்ற வார்த்தையை பயன்படுத்தவில்லை. இளைய குமாரன், மூத்த குமாரன், தகப்பன் தான் இருக்கு. அப்ப இளையகுமாரனுடைய கதையை வந்து நான் சொல்ல வரப்ப ஏற்கனவே ஒரு செய்தியில வந்து டி செந்தில் அவர்கள் வந்து அதை குறித்து அவனுடைய வாழ்க்கையினுடைய மீட்பை குறித்து அவர் விளக்கி கூறிவிட்டார். ஆனால் இன்றைக்கு நான் இளையகுமாரனை பத்தி நான் பேச போறதில்லை. மாறாக இன்னொருத்தர் இருக்கார். யாருங்க? மூத்த குமாரனுடைய சுபாவத்தை குறித்து தான் நான் பேச போறேன். 7 காரியங்கள் இருக்குது. அதே சுபாவம் தான் 7 காரியங்கள் அந்த இளையகுமாரன் வந்து மீட்கப்படும் போது சில காரியங்கள் சில காரியங்களை வந்து நான் முன்னாடி ஒரு முன்னரையாக சொல்லிட்டு நான் மூத்த குமாரனுக்கு போறேன். இளையகுமாரனுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா 7 காரியங்கள்ன்றது அவன் அந்த நாட்கள்ல வந்து தன் தகப்பனிடத்துல வந்து அவன் என்ன பண்ணாங்க, தன்னுடைய ஆஸ்தியை வந்து பிரித்தரும்படி ஒரு தூர தேசத்துக்கு போறான். போனதுக்கு அப்புறம் அங்க நடக்கிற நிகழ்ச்சிகளுக்கு எல்லாம் தெரியும். அங்க எல்லாம் வந்து சுகபகம் வாழ்ந்து தன்னுடைய ஆசையெல்லாம் வந்து என்ன பண்ணிடுறாங்க, விட்டு தர்றான். விட்டு அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க, ஒரு இடத்துல ஒட்டி கொண்டு இருக்கிறான். அங்க வந்து பன்றிக்கு கொடுக்கிற தவிடு கூட அவனுக்கு கிடைக்கல. அப்பதான் வந்து அவன் மனம் திரும்புறான். மனம் திரும்பும்போது என்ன காரியம்னா, அவன் வந்து முதல் காரியம் வந்து அவன் வந்து புத்தி தெளிகிறான்னு நம்ம லூக்கா 15:17 வாசிக்கிறோம். அதே 15:17 பாத்தீங்கன்னா தன் தகப்பனுடைய வீட்டை வந்து அவன் நினைக்கிறான். 2வது காரியமாக. 3வது காரியம் பார்த்து தன்னோட நிலையை வந்து என்ன பண்றாங்க, உணர்ந்தான். நம்ம எப்பேற்பட்ட வாழ்க்கையில இருந்தோம், நம்ம எப்படி ஆயிட்டோம், நம்ம நிலைமை வந்து எப்படின்னு சொல்லிட்டு அவன் உணர்றான். 4வது வந்து என்ன பண்றான், தன் தகப்பனிடத்தில் போகிறதுக்கு வந்து என்ன பண்றாங்க, அவன் வந்து ஒரு தீர்மானம் எடுக்கிறான். 5வது தமிழிடத்துல வந்து போகிறான். தன் தகப்பனிடத்துல திரும்பி போகிறான். 6வதாக தன் தகப்பனிடத்திலே தன் பாவத்தை வந்து அறிக்கை செய்கிறான் என்று பார்க்கிறோம். 6வதாக தன்னை ஒப்புவித்தான் என்று பார்க்கிறோம். இந்த 7 காரியங்கள் அந்த இளையகுமாரனுடைய வாழ்க்கையில நடந்துருச்சு. இப்ப மூத்த குமாரனுக்கு வரணும். மூத்த குமாரன் எப்படி இருந்தாங்க, அவன் இந்த மாதிரி ஆஸ்தியை வாங்கிட்டு வெளியே போனானா? இல்ல, தன்னுடைய தகப்பனோடு கூட தான் இருந்தான். அதுக்கு ஆதாரமாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 25 முதல் 32 வரை நாம் வாசித்தலாம். லூக்கா 15, 25 முதல் 32 வரை. அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். அவன் திரும்பி வீட்டுக்கு சமீபமாய் வருகிற போது கீத வாத்தியத்தையும் நடன களிப்பையும் கேட்டு ஊழியக்காரரில் ஒருவனை அழைத்து இதென்ன என்று விசாரித்தான். அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் வந்தார், அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடியினாலே அவருக்காக கொழுத்த கன்றை அடிப்பித்தார் என்றான். அப்பொழுது அவன் கோபமடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலும் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தும் என் சிநேகிதரோட நான் சந்தோஷமா இருக்கும்படி நீர் ஒரு காலும் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியையாவது கொடுக்கவில்லை. வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகிய இவன் வந்த உடனே கொளுத்த கன்றை இவனுக்காக அடிப்பித்தீரே என்றான். அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதா இருக்கிறது. உன் சகோதரனாகிய இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்ப்பித்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடியினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியா இருக்க வேண்டுமே என்று சொன்னான் என்றார். இப்ப மூத்த குமாரனுக்கும் தன் தகப்பனுக்கு உண்டான ஒரு கான்வர்சேஷன் தான் நாம இங்க படிச்சோம். இதுல முதல்ல நம்ம வாசிக்கும் போது 25 வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? அவருடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான் வாசிக்கிறோம். இந்த மூத்த குமாரன் எங்க இருக்காங்க? வயல்ல இருக்கிறான். இப்ப தம்பி வரப்போறான்னு செய்தி யாராவது போய் தான் சொல்றாங்க. அப்ப
அவனுடைய நோக்கம் எல்லாம் என்னதுங்க? பிசினஸ்ல தான் இருந்துச்சு. வீட்டுல என்ன நடக்குதுன்னு அவனுக்கு தெரியல. யாரோ போய் சொல்ற அளவுக்கு இருக்கான். அவனுடைய உழைப்பு மிகப்பெரிய ஒரு கடினமான உழைப்பாளர். காரணம் என்ன? தம்பி போயிட்டான், மீதி இருக்க சொத்து யாருங்க? மொத்தம் 3 பாகம் இல்லையா? அப்பாவுக்கு ஒரு பாகம், மூத்த குமாரனுக்கு ஒரு பாகம், இளைய குமாரனுக்கு பாகம். இப்ப தம்பி பாகத்தை வாங்கிட்டு போயிட்டான். இப்ப என்ன இருக்குங்க? 2 பாகம் இருக்கு. இந்த 2 பாகத்தை இன்வெஸ்ட் பண்ணி பிசினஸ் டெவலப் பண்ண என்ன ஆகலாங்க? 3 பாகம் மாத்தலாம், 4ஆ மாத்தலாம். அவன் நோக்கம் என்னவா இருந்துச்சுன்னா, அந்த உழைப்பு மேலதான் தவிர தகப்பனுடைய வீட்டை குறித்து எந்த ஒரு நோக்கம் இல்லை. இன்றைக்கும் சிலர் என்ன பண்றாங்க? உழைச்சு உழைச்சு ஓடா தயிரும் சபைக்கு கூட வரமாட்டேன். சிலர் பொருளாதாரத்தை மேன்மைப்படுத்துறதுக்காக ஓடுறாங்க. சிலர் தன் பொருளாதாரத்தை ஈட்டுவதற்காக போறாங்க. சிலர் கஷ்டத்தாக போறாங்க. ஆனா இங்கே அதே பலன்ன்றது இந்த மூத்த குமார் என்ன பண்றாங்க? உழைப்பாரு. அதுக்கடுத்து நம்ம என்ன வாசிக்கிறோம் பாத்தீங்கன்னா, அவனுடைய சுபாவம் என்னவா இருந்து பாத்தீங்கன்னா, கடுமையாக வேலை செய்யறான் தான். 2வது காரியம் பாத்தீங்கன்னா, அவன் கோபம் அடைந்தான்னு வாசிக்கிறோம் இல்லைங்களா? இங்க வாசிக்கிறோம் நம்ம 28வது வருஷத்துல வாசிக்கிறோம். அப்பொழுது அவன் கோபம் அடைந்தான் வாசிக்கிறோம். இப்ப இந்த சங்கதி கேக்குது. தம்பி வந்துட்டான்ப்பா, என்னப்பா என்ன கேக்குறாங்க? ஊழியக்காரர் ஒருவன் உன்னை அழைத்து இது என்ன என்று விசாரித்தான். அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் வந்தார், அவர் மறுபடியும் சுகத்துடன் உம்முடைய தகவல்கள் வந்து சேர்ந்தபடினாலே அவருக்காக கொளுத்த கன்றை அடிப்பித்தார் என்றார். இப்ப அவனுக்கு அந்த கன்று அடிச்சவன என்ன வந்துச்சுங்க? கோபம் அடைஞ்ச சுபாவம் அவனுக்கு வந்துருச்சு. இவனால அப்பா கூட இருந்தான். எல்லாரும் என்ன நினைப்பாங்க? பரவாயில்ல, சின்ன பையன் தான் அப்பா பேச்ச கேட்காம அப்பாவுக்கு எதுக்கு நின்று ஊரை விட்டு போயிட்டான். மூத்த பையன் பரவாயில்ல, அப்பா கூட இருக்கிறான். மத்தவங்க என்ன நினைப்பாங்க? அவன் பரவாயில்ல, அப்பாவுடைய காரியங்கள்லாம் பார்த்துருக்காங்க. ஆனா இவனோட சுபாவம் பாருங்க, தம்பி வந்துட்டான் அப்படின்னு கேட்டவன என்ன ஆகி போச்சுங்க? இவனுக்கு ஒரு கோவம் வந்துருச்சு. ஏன்னா நஷ்டம் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா இவனுக்கு தான். இந்த கன்றுக்கு யார் வளர்த்ததுங்க? கன்றை யார் வளர்த்துருப்பாங்க? மூத்த குமாரன் வளர்த்துருப்பான். இப்ப அவனுக்கு ஒரு கோபம் அடைந்த சுபாவம் இருக்கு. நம்மளே அநேகங்கள் அப்படித்தானுங்க. நம்மை காட்டிலும் நம்மளை வேற யாராச்சும் அவர் தவறு செஞ்சுட்டாங்க, திரும்ப வராங்கன்னா அதை கேட்கக்கூடிய ஏற்கக்கூடிய சுபாவம் இருக்கு. நமக்கு என்ன வருங்க? முதல்ல வெளியே காட்டலனால வெளியே சிரிச்சுட்டு என்ன பண்ண உள்ளுக்குள்ள இந்த கோபமான சுபாவம் இருக்கு இல்லைங்களா? அடுத்தது 3வதா பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, அவன் பெருமையின் சுபாவத்தை உடனா இருந்தான். அதே 28ல வாசிக்கிறோம். அப்பொழுது அவன் கோபமடைந்து உள்ளே போக மனதிலாக இருந்தான் என்று பார்க்கிறோம். இப்ப உள்ள போக மாட்டேன்ற அவன் வீடுதான், அவனுடைய சொத்து தான், அவனுடைய பாகம் தான். ஆனாலும் என்னங்க, அவனுக்கு உள்ள போக மனசுல இவன் எப்படி இந்த வீட்டுக்குள்ள வரலான்னு சொல்லிட்டு தனக்குள்ளே எப்படிங்க ஒரு பெருமையின் சுபாவம் இருக்கு. அநேக நாட்களுக்கு முன்பாக நமக்கும் அப்படித்தான் இருந்திருக்கு இல்லைங்களா? பெருமை சுபாவம். என்னை மீறி எப்படி வீட்டுக்குள்ள விடலாம்? அப்ப இவ்வளவு நாள் நான் இந்த வீட்டுல இருந்தது எனக்கு என்ன மரியாதை இருக்கு சிந்திச்சிருக்கோம். இன்னைக்கு சில நேரங்கள்ல நம்ம வீட்டுல சில ஆலோசனை நடக்கும்போது என்னை மதிக்கல, என்னுடைய வீட்டுல ஒரு விசேஷத்துக்கு என்னை கூப்பிடல சொல்லி நமக்குள்ள எப்படி பேசுறாங்க? அதே சுபம் தான் இந்த மூத்த மகனுக்கு வச்சுக்க. ஒரு பெருமையின் சுபமா இருக்கு. அவங்க அப்பா என்ன சொல்றாருங்க? வெளியே அவனை மருந்து அழைக்கிறாங்க. அப்பா கேட்கிறாருங்க, மருந்தி அழைக்குதான் இருக்கு. அவங்க அப்பா சும்மா சாதாரண கொடுக்குறாரு, மருந்தி அழைக்க. ஆங்கிலத்தை போய் போட்டுருங்க, அது வேற மொழிபெயர்ப்பு இருக்கு. ஐயா வாயா வீட்டுக்குள்ள வந்துருயா எப்படி செஞ்சிருப்பான். ஆனா நினைச்சு பாருங்க, ஆனாலும் அவனுடைய சுபாவம் ஒரு பெருமை படக்கூடிய சுபமா இருந்தது. 4வது காரியமாக நாம் வாசிக்கிறோம். இப்ப அவங்க அப்பா அவனை கெஞ்சி கேட்கிறாரு. 29ல வாசிக்கிறான். அவன் தகப்பனுக்கு பிரயுத்தமாக இதோ இத்தனை வருஷ காலம் நமக்கு ஊழியம் செய்து என்று வாசிக்கிறோம் இல்லைங்களா? ஒரு இருமாப்பின் சுபாவம் அவன் இருக்குது. இத்தனை வருஷ காலமா நான் மாடா தயிர, நானு உனக்கும் வயசாகி போச்சு, நான் தான் இந்த உன் சொத்தையும் பாதுகாக்கிறேன், என்னுடைய சொத்தையும் பாதுகாக்கிறேன், உனக்கு உழைச்சு உழைச்சு ஓடா தயிரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ள ஒரு இருமாப்பு சுபாவம் வந்துருச்சு. நம்மளும் அப்படி குடும்பத்துல அப்படி சொல்றாங்க, குடும்பத்துக்காக நான் மாடா தயிரேன், எனக்கு என்ன மதிப்பு இருக்கு,
சில காரியங்கள்ல வந்து நம்ம இதுலயே வந்து நமக்கு கீழே உள்ளவங்களோ இல்ல நமக்கு ஆகாதவங்களுக்கு ஒரு பொறுப்போ ஒரு பதவி எதை கிடைக்கும் போது இதானே சொல்லுவோம். இத்தனை வருட காலமாக நான் சபையில இருக்கிறாங்க, ஆனா இன்னைக்கு வந்தவருக்கு நீங்க இப்படி முதன்மையா நிறுத்துறீங்களே, இருமாப்பு சுபாவம். இந்த சுபாவம் தன் தகப்பனோடு இருக்கிற அந்த பையனுக்கு மூத்தகுமாரனுக்கு இருக்கின்றது பார்க்கிறோம் இல்லைங்களா. 5வது காரியம் பார்க்க போனா அது எது? ஒரு காலம் உம்முடைய கற்பனை மீறி மீறியிருந்தும் என் சிநேகிதரோடு நான் சந்தோஷமா இருக்கும் ஒரு காலம் ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கவில்லை. இப்ப என்ன சொல்றான்? உன் பேச்சை கேட்காம நான் இருந்திருக்கேனா? உன் தம்பி தம்பி இருக்கிறதுக்கு முன்னாடி எப்படி தெரியாது, தம்பி போனதுக்கு அப்புறம் நான் வந்து உன்னுடைய கற்பனை நீ சொல்றபடிதானே பேச்சு கேட்டுட்டு இருந்தேன். நீ ஒரு காலம் நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு நீ ஒரு கன்றாச்சி எனக்கு தந்திருக்கிறியா? இன்றைக்கு அநேக நேரங்கள்ல நம்ம அப்படிதான் சிந்திப்போம். அநேக காலமாய் நாம இருக்கிறோம், அநேக காலமா ஆனா நம்ம வந்து சந்தோஷமாக இருக்க முடியலையே, நமக்கு அது கிடைக்கலையேன்னு சொல்லி என்னங்க ஒரு சர்மாக்கத்தின் சுபாவம். 6ல தான் நம்ம பார்க்குறோம். நம்ம ஒரு எரிச்சல் அடைந்த சுபாவம் ஒன்று இருக்கு. எனக்கு கிடைக்கல, நீங்க அவனுக்கு இன்னைக்கு வந்துட்டான், என்னென்னமோ பண்ணி அந்த சொத்தெல்லாம் வித்துட்டான். அவன் வந்தோன்னு என்ன பண்றீங்க? ஒரு கொளுத்த கன்ற, சாதாரண கன்று கூட கிடையாதுங்க. ஏதோ ஒரு எப்படி சொல்றதுங்க, ஒரு ஊனமான கன்றோ இல்ல வந்து விலைக்கே போகாத கன்றோ இல்ல, உள்ளதுலேயே கொளுத்த கன்று அடிச்சோன்னதான் அவனுக்கு கோவம் வந்துருச்சு. அதனால என்ன பண்றாங்க? எரிச்சல் சுபாவம். நமக்கு அநேக நேரங்கள் அப்படிதான் இருக்கும் இல்லைங்களா. ஒருத்தருக்கு ஒண்ணு கிடைச்சிருச்சுன்னா நமக்கு வந்து அந்த எரிச்சல் சுபாவம் இருக்கும், இல்லைன்னு யாரும் மறக்க முடியாது. அதை நம்ம வெளிப்ப காட்ட மாட்டோம். காரணம் என்ன? நம் கிறிஸ்தவர்கள் இல்லைங்களா. கடைசி கருத்துக்கு வருவோம். 7வதாக ஏற்றுக்கொள்ள சுபாவம் அவனுக்கு இல்லை. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அதுல 15:30 நம்ம வாசிக்கலாம். வேசினிடத்தில் உங்களுடைய ஆசை அழுத்தி போட்ட உங்களுடைய குமாரன் ஆகிய இவன் வந்தவுடனே கொளுத்த கொன்று இவனுக்காக கடிப்பித்தீர் என்றான். உன் குமாரன், இப்ப தம்பின்ற வார்த்தை அவன் யூஸ் பண்றானா? உன் குமாரன். அப்ப இவனுக்கு அப்பாவுடைய உண்டான ரிலேஷன்ஷிப்பே கட் பண்ணிட்டாங்க. சாதாரண ஒரு கன்றுன்னு பாக்குறோம், ஆனா ஒரு கன்றோ இல்ல அவனோட ஆசையில போனதுக்காக என்ன பண்றான்? தன்னுடைய அப்பாவுடையும் அவனுக்கு உண்டான உறவை வந்து கட் பண்ணிட்டான். உன் முடிய வாசிக்கிறாங்க, உம்முடைய குமாரனாக இவன் வந்த உடனே என்று வாசிக்கிறான். தன் தம்பின்றதை ஏற்றுக்கொள்ள மனம் வந்து அவனுக்கு வரவே இல்லை இல்லைங்களா. நம்ம இப்படியாக லூக்கா 15:10 நம்ம வாசிக்கிறோம். அதை வாசிங்க. லூக்கா 15:10. அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஒரு பாவி மனம் திரும்ப என்ன ஆகுதுங்க? தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாம இருக்குன்னு சொல்லி வாசிக்கிறோம். நாங்க தம்பி வந்து மனம் திரும்பி வரதுல உனக்கு வந்து சுத்தமா என்ன கிடையாதுங்க, சந்தோஷங்களா? விருப்பமே கிடையாது. இன்றைக்கும் பல இடங்கள்ல இதே பிரச்சனை இருக்குது. ஆண்டவர் இவரை வந்து எப்படி ரட்சித்தார்? அவர் உண்மையாக மனம் திரும்பி ரட்சித்து வந்தாலும், கடவுளே ஒரு பாவத்தை மன்னித்தாலும் கூட இருக்க நம்ம வந்து அவர் ஏற்றுக்கொள்ளலாம். இவருக்கு எப்படி ரட்சிப்பு கிடைத்தது? இவர் அப்படி செஞ்சாரு, இப்படி செஞ்சாரு. அதே நிலைமை தான் என்னச்சுங்க, இந்த மூத்த குமாரனுக்கு தன் தம்பியை வந்து ஏற்றுக்கொள்ள மனதில்லாம இருக்கிறான். இந்த அப்பாவோட ஆசையில இவனுக்கு தான். ஆனா அப்பா ஒரு வார்த்தை சொல்றாரு, தம்பி என்னுடையதெல்லாம் உண்மைதானப்பா. இப்ப அவங்க அப்பாக்குன்னு ஒரு இது இருக்கும் இல்லையா, இல்லைங்களா? அப்பாக்கு இப்ப நம்மளுடைய கலாச்சாரத்துல ஒரு மிகுந்த ஒரு பிளவு ஒன்று இருக்கு. என்ன தெரியுங்களா? நம்ம சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அப்பாவுடைய அம்மாவுடைய பணமோ சொத்தை வந்து நமக்கு சுதந்திரம் இல்லைங்களா. அப்பா எனக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸ் போகணும், இல்லை இந்த மாதிரி நான் வெளியே வந்து ஒரு டூர் போகணும், இல்லை அதுக்கு வேணும் சொல்லிட்டு உரிமையாக காசு கேட்போம். சிலர் வந்து உரிமையை எடுத்துக்குவோம். இதே நம்ம சம்பாதிக்கும் போது அதில் தாய் தகப்பன் மார்களுக்கு வந்து நம்ம வந்து உரிமை இருக்கான்னு பார்த்துருக்கீங்களா? இல்லை, நிச்சயமா இல்லை. இல்லைதானாங்க? இருக்கா? இப்போ எங்கள் அம்மா என் பாக்கெட்டில் சுதந்திரமா எடுத்து பர்ஸ் எடுத்து பணம் எடுக்க முடியுமா? ஆனால் எங்கள் அம்மா பர்ஸில் நான் சின்னதாக இருக்கும்போது
சுதந்திரம் எடுக்கலாம். ஆனா நம்ம பெரிய ஆகி வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம சம்பாதிக்கும் போது நம்முடைய பெற்றோர்களுக்கு நமக்கு சுதந்திரம் கொடுக்கறதே கிடையாது. ஏன் காசு அதான் சொல்லுவாங்க. என் காசு என் பைக்கு, அப்பா காசு வாங்கின பைக்கு கடைசியில் என்ன ஆயிரும்? என் பைக்கா மாறி இல்லைங்களா? இது அர்த்தம் பண்ணணும். இதே காரியம் தான் நடந்தது. தன் தகப்பன் என்ன பண்றாருங்க, தன் இளைய மகனுக்காக ஒரே ஒரு அவருடைய சுதந்திரத்துல கேட்கிறாரு. அதை கூட கொடுக்க அவனுக்கு விருப்பமே இல்லை. எப்பேற்பட்ட சுபாவம் பாருங்க. அப்பா கூடயே தான் ஆகிறான். இப்படியே வச்சுக்கோமே, பிறந்ததுல இருந்து சர்ச்சிலேயே தான் ஆகிறான். சுபாவம் இன்னும் மாறல இல்லைங்களா? காரணம் என்ன? அந்த கொளுத்த கன்று அடிச்சா இளைய மகன் மட்டும் தான் கொடுத்தாரா? எங்க அப்பா வீட்டை கூப்பிடுறது என்ன காரணம்? விருந்து வைக்கும் போது யாரை கூப்பிடுறாருங்க? தம்பி நீ உள்ள வாப்பா. ஒரு பிரஸ்டிஜ் இஷ்யூ இருந்திருக்கும் இல்லைங்களா? தம்பி உள்ள வாப்பா. அதை நம்ம ஆங்கிலத்துல மொழிபெயர்ப்பு பார்த்தோம், பிச்சை கேட்ட மாதிரி கேட்டோம். இப்படி இருக்குமா? இயேசு கிறிஸ்துவ நமக்காக இப்படிதாங்க வந்தார். நம்ம தான் வந்து இன்னும் என்ன பண்றாங்க, நம்முடைய இருமாப்பு நிமித்தமாக, தற்பெரிய நிமித்தமாக, சுய பெருமை நிமித்தமாக நாம் இன்றும் அநேகர் வந்து புறக்கணிச்சுட்டே இருக்கோம். நம்ம என்ன சொல்லலாம், என்னன்னு சொல்லலாம், நான் கிறிஸ்தவரை நம்மளாம் பார்க்கறது இல்லைங்க. நம்முடைய உள்ளுணர்வுக்கு நமக்கு தெரியும். அது கடவுளுக்கும் தெரியும், நமக்கும் தெரியும், மற்றவர்களுக்கு தெரியவே தெரியாது. ஆகவே இந்த மூத்த குமாரனுடைய சுபாவம் ஒருவேளை எனக்கும் உங்களுக்கு இருந்தால் நாம் மாற்றிக்கொள்வோம். ஏன்னா இந்த சுபாவம் வந்து என்ன செய்யுங்க, மற்றவங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை கொண்டு சேர்ப்பது, அவர் ரட்சிப்படுவதற்கு வந்து இது வந்து பெரிய ஒரு உடன்படிக்கையா இருக்கு. நம்ம சிந்திக்க வேண்டும். தேவன் இந்த செய்தியை ஆசீர்வதிப்பாராக. தேவன் நாம்